வணக்கம் நேர்களே, இமயம் தொலைக்காட்சி நேர்முகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். பல்வேறு தலைவர்களை சந்திக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்று அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் ஐயா. ஒரு நீண்ட மிகப்பெரிய துயரத்தின் காலத்தில் உங்களை சந்திக்கின்றோம். இது இதயத்தில் கனமாக தான் இருக்கின்றது. முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் மரணம் மிகப்பெரிய இழப்பு என்பது இந்தியாவுக்கு தமிழகத்திற்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அந்த நிகழ்வை? இதில் பாரியினுடைய பரம்பு மலை மூவேந்தர்களால் முற்றுகையிடப்பட்டு அதற்கு பிறகு பரம்பு மலையை இழந்து பாரியையும் இழந்ததற்கு பிறகு அவன் பெற்றெடுத்த பிள்ளைகள் அங்கவையும் சங்கவையும் சொன்னார்கள், அன்று அந்த வானம் இருந்தது, அந்த வானத்தில் நிலவிருந்தது, எங்கள் தந்தைக்கு குன்றும் இருந்தது, கொற்றமும் இருந்தது. இன்றைக்கு வானம் இருக்கிறது, நிலவு இருக்கிறது, எந்தையும் இல்லை, குன்றும் இல்லை, கையிறு நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்று அங்கவையும் சங்கவையும் பாரி மன்னன் மறைந்த பொழுது பாடியதைப் போல, அற்றை திங்கள் அவ்வண் நிலவின் எந்தையும் உடையேம் எம் குன்றும் பிறர்குளார் என்று பாடியதைப் போல நேற்று வானம் இருந்தது. ஒரு பூர்ண பௌர்ணமியாக பௌர்ணமி நிலவாக அம்மா இருந்தார். இன்றைக்கும் வானம் இருக்கிறது, அம்மா இல்லை. கையறு நிலையில் கதறி எழுத அங்கவை சங்கவை போல நான் இருக்கிறேன். அம்மாவின் திட்டங்கள் என்பது சொல்லிக்கொண்டே போகலாம், ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அந்த வகையில் பார்த்தால் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்தார். எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டமாக மாற்றினார். அதற்கு பிறகு அந்த சத்துணவு திட்டத்தில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அதில் கலவை சாதம் போன்ற பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்து சத்துணவு திட்டத்தை வளப்படுத்தினார். இந்தியாவிலேயே அந்த ஸ்காட் பேபிஸ், அதாவது குள்ளமாக பெறக்கூடிய குழந்தைகள் தமிழகத்தில் இல்லை என்ற காரணம் என்னவென்று பார்த்தால் சத்துணவு திட்டம் என்று சொல்லப்படுகிறது. அதை எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு பசியிலிருந்து விடுதலை என்பது நாட்டு விடுதலை மட்டுமல்ல, ஒரு சமூகத்தில் எல்லா தரப்பு மக்களுக்கும் வயிற்றுக்கு சோறுண்டு கண்டீர் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் அப்படின்னு நம் பாரதி. உணவில்லாத காரணத்தினால் கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் அதனால தான் இடைநிற்றல் கல்வின்னு வந்துச்சு. கண்டினியூ பண்ண முடியலை. இடைநிற்றல் இல்லாத மாநிலம் தமிழகம். அதற்கு காரணம் இந்த சத்துணவு திட்டம். அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்காட் பேபி, அந்த குழந்தைகள் அப்படிப்பட்ட குறையுடைய குழந்தைகள் இல்லை, ஊட்டச்சத்து குறைவான குழந்தைகள் தமிழகத்தில் இல்லை. அந்த குழந்தைகளுடைய மனம் போல விதவிதமான கலரான கலவை சாதங்கள் போட்டு ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தையை மகிழ்ச்சியை பார்த்து மனநிறைவு கொள்வாளோ அதை போல தமிழக குழந்தைகளை தன் குழந்தைகளாக கருதியதனுடைய விளைவுதான் இந்த கலவை சாதம் போன்ற திட்டங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அம்மா உணவகம் பல்வேறு பகுதிகளிலே திறந்து விடப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாநிலங்களிலிருந்து இதை பார்த்து தங்கள் மாநிலத்தில் இது போன்ற திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஆர்வ மிகுதியால் பல முதல்வர்கள் தங்கள் அதிகாரிகளை அனுப்பி வைத்து இந்த அம்மா உணவு திட்டத்தை தங்கள் மாநிலத்தில் வேறு பேரிலே உருவாக்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பல மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இந்த திட்டம் இருக்கிறது. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது கிராமங்கள்ல எல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய வேலை உறுதி திட்டத்தில்
100 நாள் வேலை கிடைத்திடுது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஏழைகளுக்கு. ஆனால் நகரப்பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அது திட்டம் பொருந்தது. அதில் நகரத்தில் இருக்கின்ற ஏழை மக்களுக்கு எங்கிருந்தோ வர்றான், கவுஹாத்திலேருந்து வர்றான், கல்கத்தாவிலேருந்து வர்றான், பாட்னாவில் இருந்து வர்றான், லக்னோவில் இருந்து வர்றான். அவன் ஒரு ப்ரொமோட்டர்ஸ்கிட்ட வேலைக்கு போகிறான். அந்த ஓங்கி உயர்ந்த கட்டடத்தினுடைய தாழ்வாரத்தில் படுத்துக்கிடுதான், அந்த தண்ணியில் குளிச்சுக்கிறான். ஆனால் அவனுக்கு காலை மதியம் இரவு உணவுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அந்த சபிக்கப்பட்டவனுடைய கண்ணீர், அவனுடைய கதறல் அம்மாவின் காதுக்கு கேட்கிறது. அதனால அவனுக்கு மிக குறைந்த விலையில் 1 ரூபாய்க்கு இட்லி, 3 ரூபாய்க்கு தயிர் சாதம், 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம், 3 ரூபாய்க்கு சப்பாத்தி அப்படின்னு அம்மா கொடுக்குறாங்க. இது இன்னைக்கு என்டிஆர் உடைய ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அமைச்சரை அனுப்பி இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு சொல்லி, இங்கே அம்மா உணவகம், அங்கே அண்ணா உணவகம் வந்தாச்சு. கெஜ்ரிவால், இந்தியாவினுடைய வளர்ந்த மாநிலம் என்று கருதப்படுகின்ற குஜராத் எல்லாம் இதை பின்பற்றப் போகிறார்கள். நாகரிகம் உருவான நைல் நதிக்கரை, பிரமிடுகளின் தேசம் என்று பேசப்படுகிற ஈஜிப்ட் இதை பின்பற்றி எகிப்தில் இதை கொண்டு வர போகிறாங்க. அப்படி உலகத்திற்கு வழிகாட்டுகிற திட்டங்களில் இந்த அம்மா உணவகம் ஒன்று. முதல்ல சொன்ன மாதிரி பசியிலிருந்து விடுதலை தான். அதுக்கப்புறம் அம்மாவின் ஆட்சி அப்போ சொல்லப்பட்டது கடந்த முறை ஆட்சின்னு போது என்ன சொல்லப்பட்டது, கடந்த முறை ஒரு 3 வி, அது 3 வி, வீராண திட்டத்தை கொண்டு வந்தது, வீரப்பனை ஒழித்தது, திருட்டு விசிடியை ஒழித்தது. இந்த 3 திட்டத்தையும் ஒரு மிகப்பெரிய 3 வீக்கள் என்று சொன்னார்கள். இந்த 3 வீக்களையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது நிறைவேற்ற முடியாதுன்னாங்க வீராணத்தை. ஏன்னா கலைஞரால் முடியலை. அதற்குள்ள அந்த குற்றச்சாட்டு வைக்கிறது உகந்த நேரம் இல்லை. ஆனால் தலைநகர் சென்னையில் 86 பொழுதுகளில் ஒரு சொற்பொழிவாளனாக வேண்டும் என்ற கனவோடு வந்த காலகட்டங்களில் பச்சிளம் குழந்தையை மடியில் ஏந்தி கொண்டு ஒரு குடம் தண்ணீருக்கு நிலா காய்கிற நடு நிசையில் காத்து நின்றதை நான் பார்த்திருக்கிறேன். இந்த பல்லாங்குழி சாலைகள் முழுவதும் தண்ணீர் லாரிகள் ஆக்கிரமித்து கொண்டு வருவதையும் நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு ஒரு தண்ணீர் லாரியை பார்க்க முடியல. ஒரு குடம் தண்ணீருக்கு காத்திருக்கிற ஒரு சகோதரியை தலைநகர் சென்னையில் பார்க்க முடியல. இந்தியாவில் டெல்லிக்கு அடுத்த நிலையில் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய நகரம் சென்னை. இந்தியாவினுடைய கேபிட்டல் சிட்டியை காட்டிலும் இன்றைக்கி இந்தியாவினுடைய மெடிக்கல் சிட்டி, எஜுகேஷனல் சிட்டி. வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் டெல்லியை விட சென்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு ஐடி சிட்டி. இந்த நகரத்தில் இன்னைக்கு குடிதண்ணீர் பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைத்தாங்கன்னா அதுதான். அது மாதிரி சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு வளங்களையும் வனங்களையும் சூறையாடி இரத்த வெறி பிடித்த ஒருவனை வேட்டையாடி அந்த அக்கிரமத்திற்கு முடிவு கட்டினார்கள். திருட்டி விசிடி சினிமா தயாரிப்பாளர்களுக்கு, நடிகர்களுக்கு, அந்த தொழிலை நம்பியிருக்கிற லட்சம் தொழிலாளர்களினுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதற்கும் அம்மா அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்தார்கள். ஆகவே வி ஃபார் விக்டரி, அம்மாவினுடைய தொடர் வெற்றிக்கு இந்த மாதிரி வீக்கள் தான் காரணம். அதுக்கப்புறம் அந்த விஷயங்களில் பார்த்து போனோம்னா, தமிழகத்திலே கருணாநிதி அவர்கள் ஆட்சி 2011க்கு முன்பு ஆட்சி செய்த போது முக்கியமாக நாம் பார்த்த விஷயம் என்னவென்றால் மின்சார தட்டுப்பாடு. இந்த மின்சார தட்டுப்பாடை நாங்கள் கண்டிப்பாக ஒழிப்போம் என்று கூறி முதல்வர்கள் இது ஒரு மின்மிகை மாநிலமாக இதை மாற்றியிருக்கிறார்கள். எப்படி பார்க்குறீங்க? மத்தியிலையும் மாநிலத்தில் அவங்க ஆட்சி
மேஜர் பார்ட்னர் டெல்லி கவர்மெண்ட்டில். மத்திய தொகுப்பிலிருந்து 1000 மெகாவாட் மின்சாரம் தமிழகத்திற்கு வரணும். அதை கூட வாங்க முடியல அவங்களால. இன்னொரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு மின்சாரத்தை கடத்த வேண்டும் என்றால் அது கேரிடர் வேணும். அதை கூட அவரால் செய்ய முடியல. மிக்சி இருந்த இடத்துல அம்மி இருந்தது, கிரைண்டர் இருந்த இடத்துல உரல் இருந்தது, மின்விசிறி இருந்த இடத்துல பனை விசிறி இருந்தது. மீண்டும் ஒரு பழைய கற்காலத்திற்கு தமிழகம் திரும்பி கொண்டிருந்தது. இருட்டிலும் ஏற்கனவே இழிவில் இருக்கிற மக்கள் இருட்டில் இருந்தார்கள், இன்னலில் இருந்தார்கள். இன்னைக்கு 8400 மெகாவாட் தான் அவரால் உற்பத்தி செய்யவே முடிந்தது. ஆனால் இன்றைக்கு 13400 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்து மிகை மின் மாநிலம் என்கிற அந்தஸ்துக்குரிய மாநிலமாக இந்த மாநிலத்தை மாற்றியது மட்டுமல்ல, 500 மெகாவாட் 1000 மெகாவாட் மின்சாரம் அண்டை மாநிலங்களுக்கு விற்பதற்கும் தகுதி உள்ள மாநிலமாக தமிழகம் இன்றைக்கு மாறியிருக்கிறது. இதில் இன்னொரு விசேஷம், அதிக விலை கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை திரும்ப திரும்ப வைக்கிறார்கள். அம்மா அதுக்கு சொன்னாங்க, அதிக விலை கொடுத்து வாங்குகிறோமா இல்லையா என்பதல்ல பிரச்சனை, மின்சாரம் கிடைக்கிறதா என்பது தான் பிரச்சனை. அதுக்கு தீர்வு கண்டதுனால தான் இன்றைக்கி சர்வதேசத்தில் இருந்து தொழில் முனைவோர்கள் நந்தம்பாக்கத்திற்கு வந்து வேர்ல்டு இந்த ட்ரேடு சென்டரில் 2 லட்சத்தி, அம்மா எதிர்பார்த்தது 1 லட்சம் கோடி, ஆனால் வந்து குவிந்த முதலீடு 2,42,120 கோடி ரூபாய் முதலீடு குவிந்திருக்கிறது என்றால் மின்சாரம்தான் காரணம். ஸோ அதே மாதிரி அந்த திமுக ஆட்சியின் போது இன்னொரு விஷயம், மிகப்பெரிய குற்றச்சாட்டு லேண்ட் கிராபிங். அதாவது வந்து பல இடங்களை வந்து அவர்களை ஆக்கியூபை பண்ணி அதை வந்து தங்கள் கட்சிக்காரர்களுக்கு மாற்றிக்கொண்டார் என்று சொல்லப்பட்டது. அம்மா அவர்கள் வரும்போது என்ன சொன்னார், கண்டிப்பாக அதை ஒழிப்பேன் என்று கூறிதான் வந்தார். பலரும் அதற்கு வந்து பாராட்டு தெரிவித்தார்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு பலர் நிலங்கள் அவர்களுக்கு சொந்தமாக போனது. இதை எப்படி பார்க்குறீங்க? அது திமுகவினுடைய ஆட்சியில் மிகப்பெரிய குறை. அது ஒரு ஒரு 3 சென்ட் ஒரு நகர பகுதியில் வாங்குவதற்கு எவ்வளவு சிரமம் இருக்கும், அதுக்கு அவன் கொடுக்கிற விலை என்னன்னு அவங்க யோசிக்கல. ஆனால் தலைகளை எண்ணுகிற தலைவர் அல்ல அம்மா, இதயங்களை எண்ணுகிற தலைவர். அதனால் என் ஆட்சியில் அப்படிப்பட்ட ஒரு அத்துமீறல் இருக்காது அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல, அதற்காகவே ஸ்பெஷல் கோர்ட் போட்டு கிட்டத்தட்ட 7000க்கு மேற்பட்ட வழக்குகளை பதிவு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த நிலத்தை மீட்டு கொடுத்து அந்த பகல் கொள்ளைக்கு பட்ட பகலில் பட்டா போடுகிற அந்த பாவத்துக்கு முற்றுப்புள்ளி எழுதி இன்னைக்கு அந்த மக்களுக்கு அம்மா ஒரு நிம்மதியை தந்திருக்கிறார், நிழலை தந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் அவங்க ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, இப்போது அம்மா குடிநீர் 10 ரூபாய்க்கு குடிநீர், அதுக்கப்புறம் வந்து அம்மா மெடிக்கல், அம்மா வந்து காய்கறி நிலையங்கள், பசுமை நிலையங்கள், இது போன்ற பல விஷயங்கள் கொண்டு வந்து ஏழை வாழைகளுக்கு அவர்களும் அந்த பொருட்களை எல்லாம் வாங்க வேண்டும் என்பதற்காக திட்டங்களை கொண்டு வந்தார்கள். இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது நான் ஒரு தேசாந்திரியாக பயணிக்கிற என் வாழ்க்கை. மணப்பாறையில் பேசிட்டு திருச்சியில் வந்து நிற்பேன் ஒரு பஸ் ஏறி. போலீஸ் வந்து கடையை பூட்டும்மா, ஒரு சாக்கு போட்டு மூடியிருப்பான். அப்படி சாக்கு விலகிட்டு ஒரு பாட்டில் தண்ணி வேணும்னு கேட்பேன். அந்த நேரத்தில் 40 ரூபா கேட்போம். 30 ரூபா கேட்பான். அது வெயில் காலம்னா ஒரு நாள் தண்ணிக்கு 300-400 ரூபா ஆகிடும். ஆனால் அந்த தண்ணியை 10 ரூபாய்க்கு கொடுத்து போக்குவரத்து துறைக்கும் லாபம், தமிழ்நாட்டில் பயணம் செய்கிறவர்களுக்கு லாபம். தண்ணியை விற்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. 15 ரூபாய்க்கு ரயில் குடிநீர் விற்கும் பொழுது இப்படி கேட்கறவங்க எங்கே போனாங்க? அதனால அம்மா இந்த திட்டத்தை நிறைவேற்றி
இன்னைக்கு ருசியான மினரல் வாட்டர் அப்படின்னு பார்த்தா அக்குஃபென கூட கிடையாது, அம்மா குடிநீர் தான். இப்போ இந்த மெடிக்கல் அதுவும் கூட கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த காய்கறி, பசுமை காய்கறி, அம்மா மருந்தகம், பசுமை பண்ணை குட்டை பண்ணை குட்டை கடைகள் எல்லாம் அதாவது ஒரு தான் அடிக்கிறான், அட்டி விழாமல் இருக்கிறதுக்கு யாராவது ஒரு ஆள் தாங்க மாட்டாங்களாங்கிற மாதிரி விலைவாசியை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஆனால் அப்படி அந்த அந்த அம்பு அவன் மீது வந்து விழுகிற பொழுது அதை கேடயமாக இருந்து தாங்கிக் கொள்வதற்கு தான் இந்த மாதிரி திட்டங்களை போட்டு தமிழ்நாட்டு மக்களை ஒரு பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவர்களாக இன்னைக்கு மாற்றியிருக்கிறார். அம்மா அவர்கள் தினசரி படிக்கக்கூடியவர். அவர் திரைப்படத்துறையில் இருக்கும் போதும் கூட முக்தா சீனிவாசன் ஒரு உங்ககிட்ட என்கிட்ட சொன்னார், இது மாதிரி அவங்க பிரேக்கில் கூட புத்தகத்தை படிக்கக்கூடியவர், ஆங்கில புத்தகமோ இல்லை தமிழ் புத்தகமோ படிக்கக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லை, அவரோட அந்த நிகழ்ச்சி ஒரு நேரம்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்துக்கு வந்துடுவாங்க. அதுபோல் நடிகர்லாம் ஷூட்டிங் முடிஞ்சோடனே அவங்க துணியை வந்து வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க அந்த துணியை ட்ரை கிளீன் பண்ணி அயன் பண்ணி ஒரு பொட்டியில் வச்சு அனுப்பி வைப்பாங்க. அது மாதிரி ஒரு பஞ்சுவாலிட்டி, ஒரு நல்ல தொடர்பு இருக்காங்க. இது கூட இருக்கவங்க அவங்க அந்த டைமிங்லேருந்து பஞ்சுவாலிட்டி அப்படின்வாரு. 9 மணினா ஒரு 8:30 மணிக்கெலாம் வந்து மேக்கப் போட்டு உட்காந்துருவாங்க. அது போன்ற ஒரு திறமையான ஒரு நடிகையை நான் பார்த்தது ரொம்ப அரிது அப்படி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு நடிகையாக அவங்க இருக்கும்போது எப்படி பார்த்துருக்கீங்க? 128 படங்கள் நடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ், இப்படி எல்லா படங்களையும் நடிச்சிருக்காங்க. அவங்க தொடர்ந்து திரை உலகத்திலேயே இருந்திருந்தா இன்னைக்கு அவங்க ஜொலிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பொதுவாழ்வு என்கிற சிலுவையை சுமந்து தான் அவங்க ஒரு சிரமத்திற்கு ஆளாகிட்டாங்க. அவங்களுக்கு பட வாய்ப்பு குறையுது, மார்க்கெட் இல்லை அப்படின்னு டெல்லியில் இருந்து ஒருத்தன் எழுதினான். அவருக்கு அம்மா ஒரு லெட்டர் எழுதினாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, பில்லா படத்துக்கு என்னைத்தான் கதாநாயகியை தேர்வு செய்தார்கள், நான் இந்த சினி ஃபில்ம் இண்டஸ்ட்ரியை நான் விரும்பலை, நான் அதில் இந்த வெளியேறதுக்கு முடிவெடுத்துட்டேன், என்னிடத்தில் இருக்கிற காசை வச்சு என்னுடைய வாழ்நாள் முடிகிற அந்த கடைசி பொழுது வரையிலும் ஒரு மகாராணியைப் போல என்னால் வாழ முடியும் அப்படின்னு அந்த லெட்டர் எழுதினாங்க. இந்த லெட்டர் என் கையில் இருக்கு. அதனால் அவர்கள் எல்லா படங்களும் வெள்ளி விழா கண்ட படங்கள். தமிழ்நாட்டினுடைய இருவரும் துருவங்களாகவும் இமயங்களாகவும் இருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், குணச்சித்திர நடிகர் என்றால் குன்றில் நின்றவன் அண்ணன் முத்துராமன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் போன்ற கதாநாயகரோடு கைகோர்த்து அவர் அந்த படத்தில் நடித்தது மட்டும் இல்லை, அந்த தயாரிப்பாளர்கள் இவங்களை வச்சு படம் எடுத்தால் நல்ல ராசின்னு நினச்சாங்க. அதனால தான் தொட்ட இடம் துலங்க வரும் பொன்மகளே வருகன்னு எழுதினாங்களே, அவர் தொட்டதெல்லாம் துலங்கும், அவர் கைப்பட்டதெல்லாம் சிறக்கும். அதே மாதிரி அவங்க தன்னை தமிழச்சி என்று மிகவும் பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள். 1973 பெங்களூரிலே ஒரு ஷூட்டிங் நடந்தபோது உங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லை, கங்கா கௌரி என்ற ஷூட்டிங் நடக்கும்போது இதே வாட்டாள் நாகராஜன் வந்து கன்னடம் வாழ்க தமிழ் ஒழியன்னு சொல்லும் போது நான் மறுத்து, சிறிய கூட்டமாக இருந்தாலும் அவர்கள் கன்னடர்கள் பெரிய கூட்டமாக இருந்தார்கள், அவர்களுக்கு சொன்னபோதும் கூட நான் சொல்ல மாட்டேன் என்று துணிந்து நின்று நான் தமிழச்சி என்று சொன்னார்கள். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அது அவர்களுடைய குருதியிலேயே கலந்திருக்கு. வல்லாதிக்கத்தினுடைய கன்னத்தில் அறைவதும் ஆதிக்க சக்திகளினுடைய ஆரக்கால்களை வெட்டி சாய்ப்பதும் ஏகாதிபத்தியங்களுக்கு எதிராக ஒரு ஏவுகணையைப் போல வெடிப்பதும் அவர்களுடைய குருதியிலே கலந்திருக்கிறது. ஏன்னா அவங்க பொதுவாழ்வுக்கு வருவோம், ஒரு அரசியல் கட்சியில் சேருவோம், அதனுடைய நிர்வாகமே தன்னுடைய தலையில் இருக்க வேண்டிய ஒரு நாள் எனக்கு வரும் அப்படின்னு கனவு காணாத காலகட்டம்.
வெள்ளி திரையில தக தக தகவென தங்கம் போல மின்னி அந்த காலகட்டத்தில் தமிழ் ஒழிகேன்னு சொல்லுகிற பொழுது அலுவல் போனால் போகட்டும், சலுகை போனால் போகட்டும், தலைமுறை கோடி கண்ட என் தமிழ் விடுதலை ஆகட்டும், போனால் என் உயிர் போகட்டும், என் புகழ் உடல் நிலை ஆகட்டும், தேனால் செய்த செந்தமிழ்தான் திக்கட்டுமே தொழந்திருக்கட்டும், பிள்ளை பிறந்தேன் யாருக்காக, பெற்ற தமிழ்மொழி போருக்காக, உள்ளம் இருப்பதும் தோள் இருப்பதும் உயிர் நிகர் தமிழ் சீருக்காக என்று அன்னை தமிழுக்காக அன்னைக்கே அதை செய்தாங்கன்னா அவருடைய குருதியிலே அந்த உணர்வு இருக்கு. அதே மாதிரி தொடர்ந்து அவர்கள் மீது தாக்குதல்கள், தொடர்ந்து பிரச்சனைகள் எல்லாம் அவர் தொடர்ந்து சந்தித்து வந்திருக்கிறார்கள். லாரி மூலம் தாக்குதல் நடைபெற்றது. அதுக்கப்புறம் அவங்க மருத்துவமனையில் இருந்தபோது அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் குழாய்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டது. சட்டசபையிலே சென்றபோது அங்கு ஒரு தாக்குதல். அதையெல்லாம் மீறி இந்த அரசியல் கண்டிப்பாக இருப்பேன் என்று உறுதியாக நின்றார்கள். அது மட்டுமல்ல, புரட்சி தலைவர் மரணத்தின் போது கூட அந்த டேங்கிலிருந்து கீழே தள்ளிவிடப்பட்டார்கள். தொடர்ந்து போராட்டம் 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 இது மட்டுமே இருந்திருக்கிறது. இந்த 74 நாட்கள் கூட யமனுடன் போராடி இறுதியில் தான் யமன் வெற்றி பெற்று விட்டான் என்று சொல்லப்படுகிறது. இந்த போராட்ட வாழ்க்கையை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது அவங்களே பதிவு பண்ணியிருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையே போராட்டமாகிவிட்டது, ஆனால் அதிலிருந்து நான் மீண்டும் மீண்டும் வருகின்றேன். வானம் இடியை வாரி எறிகிறது, எல்லா இடிகளையும் எதிர்கொண்டு விட்டு இமயம் பேசாமல் நிற்கிறது. கடல் புயலை பூமியின் மீது வீசி வீசி தாக்குகிறது, எல்லா புயலையும் தழுவிக்கொண்டு பூமி பொறுமையுடன் காத்திருக்கிறது. வெட்டி இடிக்கிறது மின்னல், கொட்டி முழக்குகிறது வானம், சட்டச்சடார் என மழை பொழிகிறது, பொழிந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கொதிப்புடன் இருக்கிறது எரிமலை. தங்கத்தை திரும்ப 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 சுட்டு 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 பார்க்கிறார்கள். எத்தனை முறை சுட்டு சுட்டு பார்த்தாலும் தங்கம் தகத்தகாயமாக ஒளிவீசிக்கொண்டே இருக்கிறது. காலம் திரும்ப திரும்ப மோதி மோதி பார்க்கிறது. எத்தனை முறை காலம் திரும்ப திரும்ப மோதி மோதி பார்த்தாலும் தஞ்சை கோபுரம் தலை கவிழாமல் தலை நிமிர்ந்தே நிற்கிறது. இந்திய அரசியலில், தமிழக அரசியலில் தஞ்சை கோபுரமாய், தகத்தகாயமாக ஒளிவீசுகின்ற தங்கமாய், கொதிப்புடன் இருக்கின்ற எரிமலையாய், ஓங்கி உயர்ந்து நிற்கிற இமயமாய், பொறுமையுடன் காத்திருந்த பூமியாய், எல்லா தாக்குதல்களையும் தாங்கிக் கொண்டு அதை எதிர்த்து நின்று இன்றைக்கு இந்திய அரசியலில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அவர் விஸ்வரூபம் எடுத்து நின்ற காட்சியை தமிழகம் பார்த்தது. விடாமுயற்சி, பல்வேறு விஷயங்களில் விடாமுயற்சி. அதுவும் பாதியிலே எந்த முடிவு எடுத்தாலும் பாதியிலே கைவிட்டதாக எந்த வரலாறும் அவரிடம் கிடையாது. உதாரணமாக பார்க்க போனோம் என்றால், சட்ட போராட்டம் காவேரியில் நடத்த வேண்டும் என்றால் சட்ட போராட்டம், முல்லை பெரியாறு பிரச்சனையிலே சட்ட போராட்டம், அனைத்து எதிர்க்கட்சிகளும் அனைத்து குழுக்களும் அனைத்து கட்சி கூட்டங்கள் போடுங்கள் என்றெல்லாம் சொல்ல போதெல்லாம் அதெல்லாம் வீண், சட்ட போராட்டத்தில் மட்டுமே செயல்பட முடியும் என்று கூறினார்கள். எல்லாம் பாஜகவுடன் கூட்டணி சேர வேண்டாம் என்று சொல்லும்போதும் கூட நான் சேருவேன், அது என்னால் முடிந்த இயன்றதை செய்வேன் என்று கூறினார்கள். கடந்த தேர்தலிலும் கூட பார்த்தீங்கன்னா தனித்து நிற்போம், கூட்டணியே கூடாது என்று ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவில் நிரந்தரமாக நின்றவர். அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது காவேரி தண்ணீர் பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு என்பதில் அவங்க தெளிவாக இருந்தாங்க. இன்னைக்கு தமிழக மக்கள் அதை நினைத்து பார்க்கிறார்கள். ஏன்னா ஏற்கனவே ஷெட்டர்னு அங்கே ஒரு முதலமைச்சர் இருந்தார். 2 மாநிலத்துக்குள்ள டிஸ்பியூட் வருகிற பொழுது அந்த 2 மாநில முதலமைச்சர்களும் மனந்திறந்து பேசினா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக வாய்ப்பு இருக்கேன்னு உச்சநீதிமன்றம் கோடு காட்டியது. நம்ம பெண் கொடுத்தவர்கள் மாதிரி, அவங்க பெண் எடுத்தவர்கள் மாதிரி. அதனால் நம்ம தான் தாழ்ந்து போகணும்னு சொல்லி பெங்களூருக்கு சென்றார். அந்த ஷெட்டர் என்கிற முதலமைச்சரை சந்தித்தார். தமிழகத்திற்கு தண்ணீர் தாருங்கள் என்று கேட்டார். அவர் இறங்கவும் இல்லை, இறங்கவும் இல்லை. எத்தனையோ பேச்சுவார்த்தைகள் தோல்வியிட்டிருக்கின்றன. இனிமேல் நீதிமன்றம் தான் நமக்கு நியாயம் வழங்கும் என்று அதில் உறுதியாக நின்று போராடி இன்றைக்கு இந்த நிலைக்கு நம்ம எட்டியிருக்கோம். அதுபோல் முல்லை பெரியாறு பிரச்சனையில் சர்வதேசியம் பேசுகிற கம்யூனிஸ்ட்
இந்திய தேசியம் பேசுகிற காங்கிரஸ் தமிழகத்திற்கு துரோகம் செய்தது மட்டுமல்ல, முல்லை பெரியார் அணையை ஒட்டச்சிட்டு இன்னொரு அணை கட்டுவோம்னாங்க. அம்மா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த வழக்கில் அபிடவிட் போடுகிற பொழுது என்ன சொன்னாங்கன்னா, முல்லை பெரியார் அணையை உடைத்து விட்டுத்தான் இன்னொரு அணை கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் அந்த அணை கட்டுகிற உரிமை தமிழகத்திற்கே வேண்டும்னு அபிடவிட்டு போட்டாங்க. அதுதான் அம்மா. அது மாதிரி எம்ஜிஆருக்கு கூட இந்த துணிச்சல் வந்ததில்லை. இந்திய அரசியல் எந்த தலைவருக்கு இந்த துணிச்சல் வந்ததில்லை. ஆஃப்டர் எமர்ஜென்சிக்கு பிறகு எம்ஜிஆர் கட்சி தொடங்கி அமைப்பு உருவாவதற்கு முன்னாலே திண்டுக்கல்ல வாகை சூடி வரலாறு படைத்து பொது தேர்தலை சந்திக்க வருகிற பொழுது கூட இந்திரா காந்தி கல்யாண சுந்தரத்தினுடைய தோழமையோடு தான் வர்றார். எந்த தோழமையும் இல்லாமல், துணைவும் இல்லாமல், யாருடைய தயவும் இல்லாமல், தாட்சண்யம் இல்லாமல் 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் நின்று தன்னந்தனியாக நின்று 32 ஆண்டுகளுக்கு பிறகு 5 ஆண்டுகளில் இருந்த ஆட்சியை மீண்டும் கொண்டு வந்து ஒரு புதிய வரலாறு படைத்தார் அம்மா. இன்னொரு விஷயம் வந்து விவசாயிகளுக்கு மிகவும் உதவி செய்திருக்கிறார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கெயில் மீத்தேன் பிரச்சனை, இது இரண்டுமே வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தபோது சட்டசபையிலே அதுக்கு தனியாக தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றினார். அந்த தீர்மானங்களை மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தார். அந்த சூழ்நிலை இப்போ கூட தர்மேந்திர பிரதான் கூட சில பிரச்சனைகள் காரணமாக நான் ஒத்தி வைக்கிறேன் என்றெல்லாம் விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அவர் அந்த சட்டசபையில் எடுத்த நடவடிக்கைகள் இந்த மத்திய அரசையே ஒரு நிமிஷம் ஆட்டி பார்த்திருக்கின்றனே சொல்லலாம் இல்லையா? ஆமாம், அதாவது மீத்தேன் இப்போ நாங்கள் விட்டுட்டோன்னு சொல்லிட்டாங்க. அம்மா உடல்நலம் குண்டியிருந்தாலேயே அந்த முடிவை டெல்லி எடுத்து விட்டது. அது மாதிரி கெயில் பிரச்சனைக்கும் அவங்க இப்போ அழுத்தம் தருவதற்கு தயார் இல்லை. அது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உறுதியான தீர்மானம் கொண்டு வந்தாங்க. கையெழுத்து போட்ட மகான்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனால் தமிழகத்தினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிறவர் அம்மா. பிரம்மா வந்து தனி மனிதனுடைய தலையெழுத்தை தான் தீர்மானிப்பான். அம்மா தமிழகத்தினுடைய தலையெழுத்தையே தீர்மானித்தார்கள். அதனால தான் விவசாயிகள் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு நினைச்சாங்க. அந்த பாதுகாப்புக்கு இன்னைக்கு உத்தரவாதம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த பிடித்தமான விஷயம் அம்மா அவர்களிடம் அந்த செரிஷ்மா, அதை அவர்கள் பார்த்த உடனேயே வந்து ஒரு மரியாதை மனதுக்குள் வந்துவிடும். அவரை பார்த்த உடனே அனைவருக்குமே தங்கள் விருப்பத்தை வந்து என்ன ஒரு பெரிய தெய்வத்தை பார்த்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். நீங்கள் வந்து திமுக தலைவர் கருணாநிதியுடன் பழகியிருக்கிறீர்கள், மதிமுக தலைவர் வைகோடும் பழகியிருக்கிறீர்கள், அதே போல் இப்போது முதல்வரோடும் பழகியிருக்கிறீர்கள். இந்த 3 பேரிடம் உங்கள் வாழ்க்கையிலே எது சிறப்பான அனுபவம்னு பார்க்குறீங்க? கலைஞர் வந்து ஒரு ஆற்றல் மிகுந்த தலைவர். அறிவார்ந்த தளத்தில் இருந்து அண்ணா உருவாக்கிய இயக்கத்தை வழிநடத்துகிற கடமை அவருக்கு இருக்கு. 1989 ஆகஸ்ட் 17 அவர் முதலமைச்சர் ஆகினதற்கு பிறகுதான் என் திருமணமே அவர் தலைமையில் நடந்துச்சு. 89 தேர்தலில் விருதுநகர் தொகுதி, அருப்புக்கோட்டை தொகுதி காரியாப்பட்டியில் தங்கபாண்டியனை ஆதரித்து கலைஞர் பேச வர்றாரு. இரவு 10 மணிக்கு கலைமாமணி முத்துக்கூத்தன் 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே ஆறுதெடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லைன்னு எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதின முத்துக்கூத்தனுடைய பொம்மலாட்ட நிகழ்ச்சி இந்த மேடையில் நடக்கு. நானும் போய் இறங்குறேன். அமைச்சராக இருந்த தங்கபாண்டியன், தங்கம் தென்னரசுக்கு அப்பா, சம்பத்து வந்துட்டான், நீ பேசு, தலைவர் வர்றது வரைக்கும் நீ தான் பேசணும்னு சொல்லி இரவு 10 மணிக்கு ஒலிபெருக்கிக்கு முன்னால் பேச ஆரம்பித்தேன்னா அடுத்த நாள் காலையில் 7:30 மணிக்கு முடித்தேன். தொடர்ந்து 9:30 மணி நேரம் பேசினேன்.
இது திமுகவில். வைகோவுக்கு இயக்கத்தில் 18 ஆண்டு காலம் அந்த கட்சியை என் தோளில் தான் சுமந்தேன். அந்த கட்சி இயங்கியதென்றால் இயக்கியவன் நான். அதை வைகோ மறுக்க மாட்டார். இன்னைக்கு இருக்கிற நிலையில் அந்த கட்சியில் இருக்கிறவங்களும் மறக்க மாட்டாங்க. அதை நான் பண்ணேன். நான் ஒன்றும் எதிர்பார்க்கலை. நான் யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன். ஆனால் என்னுடைய அரசியல் இருப்பையே காலி செய்தார் வைகோ. ஆனால் கழுகால் விரட்டப்பட்ட புறா சிபி சக்கரவர்த்தியினுடைய மடியில் போய் விழுந்த மாதிரி அம்மாவுக்கு மடியில் விழுந்தேன். எனக்கு புறாவிற்கு அடைக்கலம் கொடுத்தாங்க சிபி சக்கரவர்த்தி. எனக்கு அடைக்கலம் தந்தாங்க, பதவி கொடுத்தாங்க, பயணம் செய்வதற்கு கார் தந்தாங்க. நான் ஒரு ஞாபக மறதிங்கிறத விட நினைவாற்றல் இழந்து வாய் பேசுகிற வல்லமையை தொலைத்து நான் இருந்த அந்த கடினமான கட்டத்தில் என்னுடைய சிகிச்சைக்கான எல்லா செலவையும் அவர்களே ஏற்றுக்கொண்டு உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னா அவங்க தான் காரணம். அதனால் கல்லறைக்கு போகிற கடைசி நிமிடம் வரைக்கும் அம்மாவிடத்தில் நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். அந்த நன்றி உணர்ச்சி தான் என்னை அவங்களை நோக்கி பயணப்பட வைத்தது. எனக்கு உப்பாகவும் இருப்பான், சில பேர் சர்க்கரையாக இருப்பான். அம்மா வானமாகவும் இருந்தார்கள், சிறகாகவும் இருந்தார்கள். கண்டிப்பாக. அதாவது உங்களுக்கு அதே அப்பல்லோ மருத்துவமனையிலே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பல செலவுகளை ஏற்றிருக்காங்க. ஆனால் அதே மருத்துவமனையில் அவங்க தன் இன்னுயிரை நீத்து இருக்கிறாரு. இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாரமாக இருக்கு இல்லையா? இல்லை, அப்பல்லோ மருத்துவமனையில் நான் அனுமதிக்கப்பட்டேன். நான் மீண்டு வந்தேன். அம்மா மீள முடியலை. இத்தனைக்கு அது புகழ்பெற்ற மருத்துவமனை. அந்த டாக்டர்ஸ் மட்டும் இல்லை, உலகத்திலேயே கிருமி தொற்றுக்கு சிகிச்சை அளிப்பதில் உலகளாவிய புகழ்பெற்ற டாக்டர், லண்டன் டாக்டர் ரிச்சர்டு பிலே, எய்ம்ஸ் மருத்துவர்கள் எல்லாரும் போராடியும் அம்மாவை காப்பாற்ற முடியவில்லை. இப்போது அவர்களுடைய இறுதி பயணத்தின் போது பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் வந்திருந்தார்கள். 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்டு 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். அவர் பதவியேற்பு விழாவுக்கெல்லாம் மோடியும் சென்று வந்திருக்கிறார்கள். அதே போல் அவர் பதவியேற்பு விழாவுக்கும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் சென்றிருக்கிறார்கள். 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள், அரசியல் அப்பாற்பட்டு. ஆனால் கூட்டணி போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர் கடைசி விட உடன்படாமலே இருந்திருந்தார். இந்த சூழலில் மோடி இந்த இறுதி அஞ்சலியை கலந்து கொண்டிருக்கார். அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க 2 பேருக்கு நட்பு இருந்தது. தேசத்தினுடைய பிரதமர் வந்தார், இந்த தேசத்தினுடைய குடியரசுத் தலைவர் வந்தார். மேற்கு வங்காளம், டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஒடிசா, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி முதலமைச்சர்கள் வந்தார்கள். இது தேசியத்துக்கு பெரிய நஷ்டம்னார் யார்? பிரதமர் மோடி. சந்தியா மகளாக இருந்தவர் இந்தியாவின் மகளாக இன்றைக்கு உயர்ந்தார். அதைத்தான் மோடி அந்த வார்த்தையில் அழகாக சொன்னார். அவளுடைய பயணத்தில் அந்த இறுதி யாத்திரை என்பது முடியலை என்னால். கதறி அழுதாங்க மக்கள். பெற்ற தாய் செத்த அழாதவன் அழுதான். ஏன்னா அவள் கருவுற்றதால் தாய், இவர்கள் கருணையுற்றதால் தாய். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ராஜ்சபா, அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இவரை ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் ஆக்கின உடனே
இவர் பேசிய ஆங்கிலமும் ஹிந்தியும் அன்று இந்திரா காந்தியை மிகவும் கவர்ந்து விட்டது. இந்திரா காந்தி தன் மகளென்றே அவரை கூறினார். அதற்கு பிறகு அவர்கள் குடும்ப நட்பு, ராஜீவ்காந்தியின் குடும்ப நட்பும் சிறப்பாகவே இருந்தது. அதன் காரணமாக ராகுல் காந்தியும் அங்கு வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள். தேசிய கட்சியை சேர்ந்த 2 கட்சியை சேர்ந்த மோடியும் சரி ராகுல் காந்தியும் சரி கலந்து கொண்டார்கள், தங்கள் அஞ்சலியை செலுத்தினார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அவருடைய பர்சனாலிட்டிக்கு கிடைத்திருக்கிற கிஃப்ட். இது இப்படி எல்லாருக்கும் கிடைக்காது. காங்கிரஸோடு கடந்த காலத்தில் உறவுகள் வைத்திருந்த காலம் ஒன்று இருந்தது. அது முறிந்து போனதற்கு பிறகும் அந்த காங்கிரஸுக்கு அம்மா மேலே இன்னும் ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்துட்டு தான் இருக்கு. அது மாதிரி பிஜேபிக்கு எங்கள் உதவி அவங்களுக்கு தேவைப்படும். இன்னும் எங்கள் உதவி இல்லாமல் அவங்க எதுவும் செய்திட முடியாது. நிலத்தை நிராகரித்து விட்டு நதி நடக்க முடியாது. நீலவானத்தை அலட்சியப்படுத்தி விட்டு நிலவு சிரிக்க முடியாது. காற்றை கைது செய்துவிட்டு 1/4 மணி நேரம் கூட இந்த மண்ணில் உயிர் வாழ முடியாது. தண்ணீரை மறுதளித்து விட்டு தாகத்திற்கு விடை காண முடியாது. மின்சாரத்தை புறந்தள்ளிவிட்டு புத்துலகு சமைக்க முடியாது. அம்மாவை அலட்சியப்படுத்தி விட்டு இந்திய அரசில் ஒரு அங்குலம் நகர முடியாது என்பதை தன்னுடைய நடவடிக்கைகளின் மூலம் அம்மா நிரூபித்தார். அதுதான் காரணம். இப்போ ஒரு மிகப்பெரிய வேக்யூம் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது உங்களுக்கு தாயாக இருந்து இந்த கழகத்தை நடத்தியவர் இப்பொழுது இல்லை. அதனால் இந்த கழகத்தின் வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தொண்டர்கள் பரிதவிக்கிறாங்க. அது உங்கள் மூலமாக எதிர்பார்க்குறாங்க. அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, பரிதவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாவிடத்தில் கேட்டாங்க, உங்களுக்கு பிறகு யாருன்னு. ஒரு டெமோக்ராட்டிக் மூமெண்ட்டில் அதுக்கெல்லாம் தேவையில்லைன்னார் அண்ணா. அது மாதிரி இதுவும் ஒரு ஜனநாயக அமைப்பு. யார் வேண்டுமென்றாலும் வழி நடத்தலாம் இந்த இயக்கத்தை. ஒரு கடைசி தொண்டன் கூட தலைமை தாங்கி நடத்த முடியும். ஏன்னா அவ்வளோ பலமான கட்டுமானம், அற்புதமாக செதுக்கப்பட்ட ஜனநாயக மாளிகை. அதனால் யார் யாரை விரும்புகிறார்களோ அவர்களை கொண்டு வந்து அவருடைய பேரை உச்சரித்த பயணத்தை தொடரலாம். அந்த அச்சம், அந்த அயர்வு யாருக்கும் தேவையில்லை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இது மாதிரி எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு பல முறை சொல்லியிருக்காங்க. மக்களுக்காக நான் அப்படின்னு பரவாயில்ல சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் உற்ற நண்பராக இருந்து, கூடையே இருந்து, மருத்துவமனை எல்லாம் கூட இருந்து, இறுதி வரை இறுதி பயணத்தின் போது கூட அமர்ந்து இறுதி கடமைகளை ஆற்றிய சசிகலா வந்து மிகப்பெரிய நட்பாக இருந்திருக்காங்க. கூட ஒரு நட்பின் இலக்கணமாகவே அவங்க இருந்திருக்காங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அவங்களுக்கு வேற துணை கிடையாதுல்ல. ஒரு தோன்றா துணையாக இருந்தார்கள், தோளாக இருந்தார்கள். அவர்களுடைய சுகதுக்கங்களை தீர்மானிக்கின்ற அந்த வரலாற்று கடமை அவங்களுக்கு தான் வாய்த்தது. அங்கீகரிக்க வேண்டியதுதான். இப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பல்வேறு கட்சிகள் இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இங்கே ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகிருக்கு, இந்த வேக்யூம் ஃபில்லப் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாமா அப்படின்னு. ஏன் இப்போ வந்து தேமுதிக கூட அவங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த விஜயகாந்த் வந்து அடுத்த முதல்வராகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படும், பிரேமலதா கூட வரலாம் அப்படின்லாம் வந்து அவர்கள் வந்து ஒரு கற்பனையில் ஒரு வியூகத்தை அமைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தேர்தலாம் பார்த்தீங்கன்னா படுதோல்வி, ஒரு 1000 ஓட்டுகளை பெறுவதற்கு கூட தேமுதிகவால் திணற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனால் இந்த சூழ்நிலையில் நாங்கள் இது மாதிரியெல்லாம் எங்களுக்கு ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகிருக்கு, நாங்கள் வந்துவிட முடியும் போன்ற கற்பனையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? தேமுதிக எல்லாம் சமாதி ஆகிவிட்டது, சாம்பல் மேடில் இருக்குது. அதெல்லாம் என்னை உயிர் தள்ள முடியாது. வேக்கும் ஒன்றும் கிரியேட் ஆகலை. நாங்கள் தம்பிங் மெஜாரிட்டி, அறுதி பெரும்பான்மையோடு இருக்கோம். ரொம்ப கட்டுப்பாடுள்ள அமைப்பு. காட்டி கொடுக்குறவங்க யாரும் இங்கே கிடையாது.
வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை அம்மாவின் கழகம்னு நம்பி பயணம் செய்கிற ஒரு இயக்கம். அதில் அதுக்கெல்லாம் தேவையில்லை. இப்போது 2 கட்சிகள் மட்டும்தான் இந்த துக்கத்தை வந்து அனுசரிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒன்று மதிமுக, இன்னொன்று சமத்துவ மக்கள் கட்சி. இதில் மதிமுக வைகோ மிகவும் உணர்ச்சிகரமாக பேசியிருக்கிறாரு. 3 நாட்கள் கொடி இறக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை அவர் மீண்டும் வேறு ஏதாவது சிந்தனை இருக்கிறதா இல்லை என்ன நமக்கு தெரியல. இருந்தாலும் அவர் ஒரு மிகப்பெரிய பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக தனது சகோதரி என்ற விஷயத்தில் மிக ஈடுபாடுடன் செயல்படுவதாக இருக்குது. நீ அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுக்கான தேவை இங்கே இல்லை. அதிமுகவுக்கு அதற்கான அவசியம் இல்லை. இன்னொரு ஆள் அனுதாபம் தெரிவித்து, இன்னொரு ஆள் ஆதரவு தந்து பயணத்தை தொடர வேண்டிய நிலைமையில் ஒன்று அதிமுக இல்லை. இந்தியாவினுடைய 3வது பெரிய கட்சி. தேவையில்லை. அவர் சொல்கிறாரு, அவருக்கு என்ன தேவை இருக்கான்னு எனக்கு தெரியலை. இன்னொரு விஷயம் ரொம்ப அபூர்வமான விஷயம்னு சொல்லப்பட்டதுன்னா இந்த கருப்பு பண விவகாரம். இந்த கருப்பு பண விவகாரத்தில் 500, 1000 தடை செய்யப்பட்ட பொருள் பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் அந்த கட்சியும் அறிவித்தது. இப்போ பேங்க்லலாம் க்யூவில் நிற்கிறாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் திமுக, அதிமுக 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா எல்லாருமே பார்த்தாங்க. இது எப்படி 2 கட்சியும் இணைந்து செயல்படுது அப்படின்ட்டு. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் அதை இல்லை, அதான் மக்களினுடைய பிரச்சனைக்கு ஒன்று சேருவது நல்ல தொடக்கம். இது இல்லை, இது மாதிரி பண்ணுற பிரச்சனைகளின் போது இப்போது சமீபத்தில் கூட ஒரு பொருளைகள் தான், பெரிய விஷயம் கிடையாது சொல்கிறது. இப்போ மோடி போன்றவரெல்லாம் இந்த வேக்யூமை கிரியேட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி பாஜக உள்ளே நுழைந்து விட முடியுமா தமிழகத்திலே போன்ற விஷயங்கள்லாம் அவங்க யோசித்து கொண்டிருக்கின்றால் பாஜக இது ஒரு சந்தர்ப்பமாக யூஸ் பண்ணுறதுக்காக பாஜக ட்ரை பண்ணி யோசிக்கலாம். அரசியல் அவங்களுக்கு பெனிஃபிட் என்னன்னு அவங்க யோசிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் பிஜேபிக்கெல்லாம் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது. ஏனென்றால் காலே கிடையாது. கண்டிப்பாக. இப்போது அம்மாவோட திருப்பி நம்ம அந்த நினைவுகளை பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளை பேசி கொண்டிருந்தாலும் கூட பல ஆண்டுகள் பேசிக்கொண்டே இருக்கலாம்னா அவ்வளவு சாதனைகளை அவர்கள் பண்ணியிருக்காங்க. அவருடைய அந்த படிப்பு திறன், அதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறோம். அந்த படிப்பு திறனில் பார்த்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சட்டசபையில் அவரோட நடவடிக்கைகள், செயல்பாடுகள், குறிப்பாக பார்க்க போனீங்கன்னா அந்த மானிய கோரிக்கையின் போது அவர்கள் செயல்பாடு. ஏன்னா எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கும் போதும் கூட சில அமைச்சர்கள் திணறி விடுவார்கள். ஆனால் இவங்க உட்கார்ந்து எந்த எதிர்க்கட்சி அமைச்சரோ பிரதிநிதியோ, எதிர்க்கட்சி பிரதிநிதி யார் கேள்வி கேட்டாலும் ஃபிங்கர் டிப்ஸை பதில் சொல்லக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருந்தது. அந்த செயல்பாடை எப்படி பார்க்குறீங்க? அந்த சட்டசபை செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? ஒரு சிங்கம் போல கர்ஜனை செய்வார்கள். மாரி மலை முழஞ்சல் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம், அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி போதருமா போலே புறப்பட்ட சிங்கம் அப்படின்னு இலக்கியத்தில் வருதில்ல, அதை நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க. இது இன்னைக்காவது ஆளுங்கட்சி, நேற்றுக்கு திமுக ஆளுங்கட்சி, 60 எம்எல்ஏக்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திட்டமிட்டு வெளியேற்றப்பட்டு அம்மா மட்டும் அன்னைக்கு சட்டமன்றத்தில் போய் 1000 குறுக்கீடுகளுக்கு மத்தியில் அன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசினாங்க. பொதுவாக மேடையில் பேசுகிறவங்க சட்டமன்றத்தில் ஜொலிக்க மாட்டாங்க, சட்டமன்றத்தில் ஜொலிக்கிறவங்க மேடையில் ஜொலிக்க மாட்டாங்க. ஆனால் அம்மாவினுடைய பன்முகத்தன்மை, எல்லா களத்திலும் தளத்திலும் அவருடைய கொடி பறந்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் அம்மாவோட செயல்பாடுகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரும்போது இந்த பெண் குழந்தைகள் வீசி எறியப்படுகிறார்கள், அனாதையாக்கப்படுகிறான்னு சொன்னோன்னே ஒரு தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது அனைத்து பொதுமக்களும், அனைத்து நாட்டை சேர்ந்தவர்களும் அதை பாராட்டினாங்க. அந்த தொட்டில் குழந்தை இப்போ திட்டத்தில் சேர்க்கப்பட்ட குழந்தைகள் பலரும் இன்று மேலதிகாரியெல்லாம் இருக்கிறாங்கன்னெல்லாம் செய்தி வருது. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அந்த திட்டத்தை? இல்லை, அதைத்தான் அன்னை தெரசா பாராட்டினார். பெலிக்காம் பறவையின் பெண் வடிவமாய் வாழ்ந்து மறைந்த
வங்க தேவதை அன்னை தெரசா இது ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் செய்யலாம், ஆனால் இங்கே ஒரு கவர்மெண்ட்டே செய்கிறது. நான் ரொம்ப உங்களை பாராட்டுறேன். கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கணும்னு நான் இறைவன்கிட்ட மன்றாடுகிறேன்னு அன்னை தெரசா சொன்னாங்க. ஏன்னா இது ஒரு ஆணாதிக்க சமூகம். இந்த ஆணாதிக்க சமூகத்தில் பெண்களுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஆனால் அம்மா தொட்டில் குழந்தைகள் திட்டம் என்கிற திட்டத்தை கொண்டு வந்தது மட்டுமில்லை, பெண் கமாண்டோக்கள் கொண்டு வந்தாங்க, மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்தாங்க. இப்படி எல்லா இடத்திலும் பெண்களை முக்கியத்துவப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 50% இடஒதுக்கீடுன்ட்டாங்க. 33% இடஒதுக்கீடுக்கே டெல்லியில் இன்னும் போராட வேண்டியது இருக்கு. 50% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இதெல்லாம் பார்த்தா பெரியார் இருந்திருந்தா நான் என்ன செய்யணும்னு நினச்சனோ அது நீ செய்து காமிச்சிட்ட அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்ணா இருந்திருந்தா நான் எதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும்னு நினச்சனோ அதையெல்லாம் நிறைவேற்றி தந்தேன்னு அண்ணா பாராட்டியிருப்பார். எம்ஜிஆர் நினச்சிருந்தா நான் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களேன்னு பேசுனேனே தவிர அவங்கள வாழ வைக்க நான் எதுவும் செய்யலை, எது செய்துட்டேன்னு அம்மாவை கொண்டாடி இருப்பார். இப்போ ஒரு அனைத்து மதத்துக்கும் பொதுவானவர் என்று ஜெயலலிதாவை சொல்லலாம். ஆலயங்கள் அன்னதான திட்டம், பல கோயிலில் மூடியிருந்த கோயிலில் கும்பாபிஷேகம், இஸ்லாமியர்களுக்கு கஞ்சிக்கு அரிசி கொடுத்தாங்க ரம்ஜானுக்கு, அதே போல் கிறிஸ்துவர்களுக்கு அவளை புனித பயணத்திற்கான ஏற்பாடுகள், அது மட்டும் இல்லை சலுகைகள், இது போல எல்லா மதத்திற்கும் ஒரு பொதுவான தலைவராகவே இருந்திருக்கிறார்கள். அதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இந்த மண்ணினுடைய குணம். அது அம்மா பிரதிபலிச்சாங்க. இந்த மண் சமய சகிப்புத்தன்மையின் மீது கட்டுப்பட்டிருக்கிறது. சமூக நல்லிணக்கத்தின் மீது தான் இந்த மண் நிற்கிறது. பாபர் மசூதி உடைத்து நொறுக்கப்பட்டு நாடெல்லாம் கலவரமும் இரத்த சிதறலும் வந்த பொழுது கூட அமைதியாக இருந்த மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். அதனால இந்த மண்ணில் அந்த அபாயத்திற்கு இடமில்லை, இது அமைதியின் மடியில் இருக்கிறது என்பதை ஊருக்கு சொல்வது மாதிரி தான் இப்தார் விருந்துக்கு அரிசி, பள்ளிவாசலுக்கு, அவங்களுக்கு ஹஜ்ஜு போகிறதுக்கு சலுகை, மானசரோவருக்கும் ஹரித்துவாருக்கும் போகிறதுக்கு இந்துக்களுக்கு சலுகை. இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யலை. இயேசு பிறந்த பெத்லேகத்துக்கு போகிறதுக்கு கிறிஸ்தவர்களுக்கும் சலுகைன்னு சொல்லி வாட்ஸ் ஃபார் ரிலீஜன் காந்திகிட்ட கேட்டாங்க. காந்தி சொன்னார் ஐம் ஏ ஹிந்து, ஐம் ஏ கிறிஸ்டியன், ஐம் ஏ முஸ்லீம்னாரு. அது மாதிரி இந்துவுக்கு இந்துவாய், முஸ்லீமுக்கு முஸ்லீமாய், கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவனாய், சமரச சன்மார்க்கத்திற்கும் சாமரம் வீசி சரித்திரம் படைத்த தலைமை அம்மாவின் தலைமை. ஈழத்தமிழர்கள் பிரச்சனை, அதை பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்க்க போனோம் என்றால் அந்த ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்தவர் என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, சட்டசபையிலே தீர்மானங்களை நிறைவேற்றினார். சில விளையாட்டு வீரர்கள் இலங்கையிலிருந்து வரும்போது அவர் விளையாடக்கூடாது என்று தடை விதித்தார். இந்த 3 பேர், அதாவது ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே குற்றம் சாட்டு பண்ற 3 பேருக்கு தூக்கு 7 பேர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று அவர் முன்வைத்தார். அவர் தாயாரும் சாந்தன் தாயாரும் கூட நேரடியாக நன்றி சொல்லிவிட்டு போனார். ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு ஈழத்தாயாகவே இருந்திருக்கிறார் என்று போற்றப்படுகிறார். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், ஏன்னா கடந்த காலத்தில் தமிழ் ஈழம்னே சொல்ல முடியாது. நான் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டேன். நாம் தமிழர் இயக்கத்தின் தலைவர் சீமான் கைது செய்யப்பட்டார். கொளத்தூர் மணி கைது செய்யப்பட்டார். தமிழ் ஈழம் குறித்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது. துரத்தி அடித்தாங்க, ஓட விரட்டினாங்க. ஆனால் இன்னைக்கு உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களின் தாயகமாக இருக்கிற தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இலங்கை இனப்பிரச்சனைக்கு ஒரே தீர்வு தங்க தமிழீழத்தை தவிர வேறு தீர்வில்லை. இலங்கை அரசாங்கத்தின் மீது பொருளாதார தடை கொண்டு வாருங்கள். 1.5 லட்சம் மக்களை கொண்டு முடித்த கொலைகாரன், இதயத்தை கீழே இறக்கி வைத்த காட்டுமிராண்டி ராஜபக்சேயை குற்றவாளி கூண்டிலே நிறுத்துங்கள்.
புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு மத்தியில் தமிழ் ஈழத்திற்காக ரெஃபரண்டம் வாக்கெடுப்பு நடத்துங்கள்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வந்தார்கள்னா அம்மாவுக்கு சாதனையிலே உச்சமே இதுதான். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்களே சொல்லியிருக்கீங்க அமைதிப்படை, அது அமைதி பூங்காவாகவே தமிழகம் இருந்திருக்குன்னு சொல்லலாம். அதாவது என்ன விஷயம் என்று பார்த்தால், விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் என்றாலே கலவரம் என்று ஏற்பட்டிருந்த போது அதை பல வழி பாதையாக மாற்றி அந்த கலவரங்கள் போன்ற விஷயங்களை ஒடுக்கினார். ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் ஊர்வலம் என்று கேட்கும் போது அந்த ஊர்வலத்தை மறுத்தார். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இஸ்லாமிய அமைப்புகள் ஊர்வலம் என்று கேட்டபோது அதை முடியாது என்று கூறினார். ஏனென்றால் அவருக்கு தெரிந்திருக்கிறது, இது போன்ற விஷயங்களோ ஊர்வலம் நடைபெற்றால் கண்டிப்பாக அமைதிக்கு பங்கம் ஏற்படும் என்று பார்த்திருக்கிறார். ஆனால் எந்த மதமாக இருந்தாலும், எந்த மத இயக்கங்களாக இருந்தாலும், அவர்கள் மதவாதத்தையோ தீவிரவாதத்தையோ பரப்புவதாக இருந்தால் அது மீது மிகப்பெரிய இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கியிருக்கிறார்கள். அதை எப்படி பார்க்குறீங்க? கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கோள் களை கட்ட அதனோடு நேர். இது திருக்குறள். இது இந்த சமூகத்தினுடைய அமைதியை கெடுக்கிறவர்களை களையிலேயே பிடிங்கிறணும். வளர விட்டா நாட்டுக்கே பேராபத்தாக முடியும். அதனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அமைதிக்கு பங்கம் வராமல் தொடர்ந்து கண்காணித்தார். கண்காணிப்பதில் தான் வெற்றி இருக்கு. ஒரு நாள் நடவடிக்கை எடுத்துட்டு ஓஞ்சிடுறது இல்லை. தொடர்ந்து கண்காணித்தார், பாதுகாத்தார். அதனால் அவருடைய தமிழ்நாடு அவர் தலைமையில் பத்திரமாக இருந்தது. அவர் இன்றைக்கு சித்திரமாகிவிட்டார். இப்போது இந்த மிகப்பெரிய துயரத்தில் வந்து இது போன்ற தொண்டர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீ ஆறுதல் கூறு மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? ஆறுதல், எனக்கே ஆறுதல் தேவைப்படுகிறது. துன்பங்களுக்கு விடுதலையும் துயரங்களுக்கு ஆறுதலையும் கனவுகளுக்கு நம்பிக்கையும் தந்த காவியம் தன்னுடைய பக்கத்தை முடித்து கொண்டது. அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்தோம். அவரோடு சேர்ந்து நாம் பயணித்தோம். இது ஒரு லாங் ஜார்னி. மனிதர்கள் வருவார்கள், போவார்கள். ஆனாலும் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். அதனால் அவர்கள் கல்லறைக்குள் போய்விட்டார்கள். ஆனாலும் அம்மா அவர்கள் கண்ணில், கருத்தில், கைப்பிடி அளவு இதயத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார். இன்னும் இருப்பார். அதனால் நேற்று அவர், நாளைக்கு நாம். மரணம் அழகானது, மரணம் நித்தியமானது. மரணம் மட்டும்தான் உலகத்தில் உறுதியானது. அதனால் மரணம் அவரை அழைத்து கொண்டு விட்டது. நம்மை அழைக்கிற காலம் வரையில் அவருடைய புகழை பாடி நாம் பயணத்தை தொடருவோம். கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சேன். இது வந்து அனைத்து கட்சியுமே வந்து அவங்கள திமுக கூட பல பகுதிகளில் வந்து தங்கள் கம்பங்களில் வந்து கம்பத்தில் கொடியை பறக்க விட்டுருக்காங்க. சில கவிதைகளும் போட்டிருக்காங்க. தாயே, நீ ஆளக்கூடாது என்று தான் நினைத்தோமே தவிர நீ வாழக்கூடாது என்று நினைக்கவில்லை என்ற விஷயங்கள் எல்லாம் திமுக போன்றவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அவர்களுடைய பாதித்திருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையும் ஏதோ ஒரு புள்ளியில் அம்மா தொட்டிருக்காங்க. அதுதான் பெரிய ஆச்சரியம். எல்லாரையும் ஒரு புள்ளியில் தொட்டிருக்காங்க. அதனுடைய விளைவு. கண்டிப்பாக உங்கள் தலைவியை இழந்திருக்கிறீர்கள். இது ஒரு மிகப்பெரிய துக்கமான சம்பவம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்வதற்காக எங்களிடம் வந்து நேரத்தை ஒதுக்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இன்று நேர்முகம் நிகழ்ச்சியில் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைவருடன் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.